நீலகிரியில் 5 மாத குழந்தை தொடர்ந்து அழுததால் குழந்தையை அடித்து கொலை செய்திருக்கிறார் தந்தை. கொஞ்சி குலாவ வேண்டிய குழந்தை மீது தந்தைக்கு ஆத்திரம் ஏற்பட்டது ஏன்? கொலை செய்துவிட்டு மறைக்க முயன்று தந்தை சிக்கியது எப்படி? நீலகிரி மாவட்டம் பழைய உதகை பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரேம் ரம்யா தம்பதி. இவர்கள் இருவரும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் 5 மாத பெண் குழந்தையும் உள்ளது. வழக்கம் போல காலையில் பிரேம் வேலைக்கு சென்ற சிறிது நேரத்தில் 5 மாத குழந்தை கேத்ரின் ஏஞ்சலின் 2 கன்னங்களும் சிவந்த நிலையில் இருந்துள்ளது. மேலும் நீண்ட நேரமாகியும் குழந்தையிடம் எந்த அசைவும் இல்லாமலும் கண்கள் சற்றே திறந்த நிலையில் அசைவின்றி இருந்ததால் தாய் ரம்யா அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் குழந்தையை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். ஆனால் குழந்தையிடம் எந்த அசைவும் இல்லாததால் அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல கூறியுள்ளனர். பின்பு உதகை அரசு மருத்துவமனையில் குழந்தை அனுமதிக்கப்பட குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். குழந்தையின் இறப்பில் சந்தேகம் இருந்ததால் அதிர்ச்சி அடைந்த ரம்யா இது குறித்து உதகை மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். விசாரணையில் கடந்த சில நாட்களாகவே குழந்தையின் அழுகை சத்தம் தாங்க முடியாததால் கணவர் பிரேம் அவ்வப்போது குழந்தையை அடித்து வந்திருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் நேற்று ரம்யா அருகில் துணி துவைத்துக் கொண்டிருந்த போது குழந்தை அழுததால் ஆத்திரமடைந்த பிரேம் குழந்தையை அடித்ததில் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடிபட்டு ரத்தம் உறைந்து குழந்தை இறந்தது தெரிய வந்தது. குழந்தையை கொன்ற தந்தை பிரேமை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெற்ற குழந்தையை கொஞ்சி குலாவ வேண்டிய தந்தையே அடித்து கொன்ற சம்பவம் உறவினர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குழந்தையின் தந்தைக்கு மனநல பாதிப்பு உள்ளதா என்பது குறித்தும் குழந்தையின் இறப்பிற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.